வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோல சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்ஸ்ட் லெவல்ல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், யூஸ்வலா நம்ம பண்ற மாதிரியே ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ் அப்படிங்கிற நேம்ல. ஸோ கான்செப்டுக்குலாம் நான் போகும்போது உங்ககிட்ட டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம எப்போதும் போல் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஹெச்டிஎம்எல் கோடை நான் சாம்பிள் கோடை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இப்போ இதை தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கமெண்ட் பண்ணிடலாம். ரைட். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறதுனால இதே பேஜில் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும்னா சிஎஸ்எஸ் கோடுக்கு ஸ்டைல் அப்படிங்கிறத டேக்கை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ். சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுல எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க பாடி அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. அதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லவா, இதை தான் சிஎஸ்எஸ் செலக்டர்னு சொல்றோம். இதுல வெவ்வேறு வகையில நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்றது பேஸ்ட் ஆன் தி எலமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டைட்டில் சூஸ் பண்றோம். என்ன, வெல்கம் அப்படின்னு ஒரு டைட்டில் நான் சூஸ் பண்றேன். ரைட். இப்போ நான் பேஸ்ட் ஆன் தி எலமெண்ட் அப்படின்னா இது வந்து கமெண்ட்ல தான், ஜஸ்ட் ஒரு நோட்ஸ்க்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன எலமெண்ட் செலக்ட் பண்ண போறேன், எலமெண்ட்டை நான் எப்படி பேஸ்ட் ஆன் த எலமெண்ட் பேஸ் பண்ணி, அப்போ H2 அப்படிங்கிற எலமெண்ட், இந்த எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கலர் அப்ளை பண்ண போறேன். கலர் என்ன, ப்ளூ கலர் அப்ளை பண்றேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர், இந்த மொபைல் சைலண்ட்ல போட்டுறேன், ப்ளூ கலர் நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபைலை காப்பி பண்ணிட்டு என்னோட ப்ரௌசர்ல போய் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணோம்னா நமக்கு ப்ளூ கலர்ல மாறிடும். இது வந்து என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் த எலமெண்ட், அதாவது சிங்கிள் எலமெண்ட். இது வந்து என்னன்னா சிங்கிள் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்புறம் வேற எப்படி செலக்ட் பண்ணலாம், இதே ப்ளூ கலர் இன்னொரு பேராகிராஃபுக்கு நான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்றது, சம்திங் நம்ம பேராகிராஃப் எங்கேயாவது காப்பி பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இங்க இருக்குல்ல. ஸோ இந்த பேராகிராஃபை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ரீயூஸ் ஹியர். ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது ஜஸ்ட் ஒரு, அதாவது டேக்ஸ் பற்றியும் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான். இப்போ நாம நார்மலாக ப்ரௌசரை போய் ரன் பண்ணோம்னா அந்த பேராகிராஃப் என்ன, ஆஸ் யூஸ்வலாக பிளாக் கலர் பை டிஃபால்ட் ப்ரௌசரில் என்ன இருக்கோ அது வருது. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து மோர் தென் ஒன் எலமெண்ட் அப்படிங்கிறது. மோர் தென் ஒன் எலமெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது பேஸ்ட் ஆன் த எலமெண்ட், அதாவது மோர் தேன் ஒன். ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் எலமெண்ட். எப்படி மோர் தென் ஒன் எலமெண்ட் என்ன, இதே பேராகிராஃபுக்கும் எனக்கு வேணும். அதே மாதிரி இங்க பாருங்க, அது அப்படி இருக்கணும். H2 அப்படிங்கிறதுக்கும் பேராகிராஃப் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே சைஸ்ல, ஒரே ஃபாண்ட் சைஸ்ல இருக்கிற மாதிரி மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் இப்படின்னு கொண்டு போய் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்க, ரெப்ரஸ் பண்ணா இதுவும் ஒரே ஃபாண்ட் சைஸ்க்கு வந்துடும். ஸோ நான் ஈவன் தோ அது H2 அப்படிங்கிற டைட்டில் டேக்ல செலக்ட் பண்ணியிருந்தாலும் இது வந்து பை டிஃபால்ட்டா அந்த ஹெட்டிங் டேக்கோட போல்டு, அது பை டிஃபால்ட்டா இருக்கிறது. ஆனால் இதோட ஃபாண்ட் சைஸும் இப்போ இதோட ஃபாண்ட் சைஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரே மாதிரி வந்துருச்சு, சேம் ஃபாண்ட் சைஸ்க்குள்ள வந்துட்டாங்க. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சிங்கிள் எலமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம் இந்த இதுல. இப்ப இதுல என்ன பண்ணிருக்கோம், மோர் தென் ஒன் எலமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கோம். ரைட். இப்ப இன்னொரு பேராகிராஃப் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ வந்து இன்னொரு பேராகிராஃப் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் வந்து கலர் வந்து ரெட் கலர்ல வேணும், இது வந்து ப்ளூ கலர்ல வேணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ இப்போ நான் இங்க ரெஃபரன்ஸ் பண்ணேன்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருக்கோம், பேராகிராஃப்ங்கிறதுக்கு வந்து கலர் ப்ளூ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம்.
இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க. பேராகிராஃப்ங்கிற டேக் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அது என்ன பண்ணும், எல்லாத்துக்குமே தான் அப்ளை பண்ணி விடும். அப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்ல இருக்கீங்க அப்படின்னா யாரு அப்படிங்கிறது தெரியும். ஒரு தூரத்துல ஒரு 5 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஹைட்ல வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, ஒன்னும் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணலாம் நம்ம நார்மலா, இல்லைன்னா அந்த யூனிஃபார்ம் வச்சு இவங்க எல்லாம் வந்து என்னது இந்த ஸ்கூலு இந்த காலேஜ் அப்படின்னு. ஒருவேளை கேட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா ஒரு கேட் கீப்பரால என்ன பண்ண முடியாது, எல்லாரையும் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த ஐடி கார்டு, ஐடி அப்படின்னா பர்டிகுலரா இவங்க இவங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்றோம், நார்மலா ஸ்கூல் காலேஜ்ல ஐடி கார்டுன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்க நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது செலக்ட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்றதுக்காக ஐடி அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம இங்க கொண்டு வர போறோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஐடி அப்படிங்கிறவங்கள இங்க வந்து இதை வந்து செகண்ட் ஃபார், அது வந்து ஃபர்ஸ்ட், இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெஸ்ட்னு கூட வச்சுக்கிறேன். இப்போதைக்கு டெஸ்ட், ஒரு ஐடி டெஸ்ட் அப்படின்னா நான் ஒரு இதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணி வரேன், ஐடி வந்து டெஸ்ட் அப்படின்னு. ஓகே, அப்ப நான் இங்க இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது, இந்த ஐடி அப்படிங்கிறது இவங்க என்ன சிம்பிளி சொல்றாங்கன்னா ஹேஸ், என்ன நேம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் அப்படிங்கிறது, ரைட்டா. இந்த ஹேஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ், இந்த ஹேஸ் சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஐடி அப்படிங்கிறத மீன் பண்ணும். இந்த டெஸ்ட்ங்கிறது அதுக்கு அதாவது அந்த டைரக்ஷன்ல ரைட் சைட்ல நீங்க என்ன அசைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வேல்யூ டெஸ்ட்ங்கிறது. அப்ப இது என்ன பண்ணும், ஹேஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஐடி டெஸ்ட் அப்படிங்கிற ஃபுல் மீனிங். அப்ப என்ன பண்ணும், அதை போய் செலக்ட் பண்ணும், செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் என்ன பண்றேன், கலர் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். இப்படி கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, பர்டிகுலரா இவங்க மட்டும் என்ன ஆகும், கலர் ரெட் அப்படின்னு மாறி. இவன் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் அப்பியரன்ஸ், இவங்களுக்கு வந்து ஐடி கொடுத்து என்ன பண்ணிட்டேன், டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டேன், ரைட்டா. இது வந்து டெஸ்ட் அப்படிங்கிறவங்க, ரைட். இப்ப இன்னொருத்தவங்க இருக்காங்க. இப்ப நம்ம இது என்னன்னா மூணாவது கான்செப்டா இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா based on the ID. ஓகேங்களா. அப்ப நாம வந்து ஒரு ஐடி அசைன் பண்ண போறோம், ரைட். இப்ப இன்னொரு ஐடி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடி அப்படிங்கறத இன்னொரு கான்செப்ட் இதே வேற ஒரு நேம்ல நான் எழுதுறேன்னு வச்சுக்குவோம். என்ன வச்சுக்கிறேன், ஹேஸ் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம்ல வச்சுட்டு இதோட வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, ஓகேங்களா, இப்படி ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நேம்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஹேஸ் டெஸ்ட் ஹேஸ் டைட்டில். சரி, அப்ப நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியை அதுக்கு மட்டும் மாத்திக்கிறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ஐடி இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன், டைட்டில் வச்சிருக்கேன்ல, இந்த டைட்டில் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன், ரைட்டா. இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இங்க போய் இப்படி ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஓகே, இப்படி கொடுத்தாலும் நடக்காது. ஒருவேளை நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்க நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்க போயிட்டு டைட்டில்னு அப்ளை பண்றேன், இங்கேயும் அப்ளை பண்றேன். ஓகேங்களா. இப்போ பாருங்க, உங்களுக்கு அப்படியே இருக்கிறது ஏற்கனவே இருக்கிறது போயிருச்சு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி வெவ்வேறு ஐடியை வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றது, அப்ப ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, கோடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கோடை ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ காமனா இப்ப லைப்ரரி ஃபைல்ஸ்னா மேப் ஃபங்க்ஷன் பவர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பவர் அப்படிங்கிறத எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா கோடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அது மாதிரி சிஎஸ்எஸ்ல எப்படி கோடை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இவங்க கிளாஸ் அப்படின்னு கொண்டு வர போறாங்க. இப்ப நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாலாவது கான்செப்ட் வந்து பேஸ்ட் ஆன் தி கிளாஸ். ஓகேவா. கிளாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்க இருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். இதை ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அதே மறுபடியும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன், ரைட்டா. இங்க நம்ம ஐடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிளாஸ்ன்னு எழுத போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸோட நேம் வந்து இங்க மாத்திடுறேன், டாட்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன வைக்கிறேன், டாட்னு வைக்கிறேன். கிளாஸ் அதாவது ஐடினா ஹேஸ், கிளாஸ்னா டாட் அப்படிங்கிறது இதோட சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க இதை மறக்கணும்னா டாட் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கிறேன், ரைட்டா. இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி மாறணும்னு நினைக்கிறேன், கலரும் வந்து ரெட்னு மாறணும்னு நினைக்கிறேன். அப்பனா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐடி அப்படிங்கிறது வேணா இப்ப நம்ம மறுபடியும் இதை வேணா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க இங்க கிளாஸ் தனியா யூஸ் பண்ணிக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. இப்ப நான் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல கிளாஸ், ஓகேங்களா, இப்படி எழுதுறேன். உங்களுக்கு தனித்தனியா எழுதி காமிக்கிறேன். கிளாஸ் டெஸ்ட், கிளாஸ் இன்னொன்னு நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒன்னு கிளாஸ் டெஸ்ட்னு எழுதியிருக்கோம், இன்னொன்னு கிளாஸ் வந்து டைட்டில் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்.
அப்ப நான் இங்க இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிளாஸ் வந்து டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன் ரைட்டா. அப்ப கிளாஸ் டெஸ்ட் இன்னொரு பேராகிராஃபோட கலர் இதுக்கு நான் என்ன வைக்கிறேன்னா கிரீன் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக கிரீன் வைக்கிறேன் ரைட்டா. இப்போ நம்ம இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இது கிரீன் கலரா மாறி இருக்கும், ஃபாண்ட் ஃபேமிலியும் மாறி இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி இங்க இந்த இந்த மாதிரி இருக்கு. 2 தடவை கிளாஸ் கிளாஸ்னு எழுதியிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா இந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சேஞ்சஸ் தெரியணும் அல்லவா, இதுக்குள்ளேயே டைட்டில்னு இப்படி எழுதுறேன். இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் வரும். ஓகேவா, டெஸ்ட்னு ஒரு கிளாஸ், டைட்டில்னு ஒரு கிளாஸ். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, இது உண்மையிலேயே இப்பதான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்ப நீங்க எப்படி எழுதக்கூடாது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எழுதுனேன்ல, எப்படி எழுதிருந்தேன், கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன், கிளாஸ் டெஸ்ட், கிளாஸ் டைட்டில் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, தனித்தனியா நீங்க எழுதக்கூடாது. அப்ப அதுக்கு பதிலா கண்ட்ரோல் ஒய். ஓகேவா, நான் அண்டு பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும். அப்போ மோர் தென் ஒன் கிளாஸை நீங்க கால் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி. அப்ப நீங்க இது வந்து கோடு ரீயூசிங் கான்செப்ட், கோடை ரீயூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி நீங்க எங்க வேணாலும் இந்த கிளாஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஐடி அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் என்னவோ அதுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன நம்ம கான்செப்ட் பார்த்துக்கோம், இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ முதல் கான்செப்ட் என்ன பார்த்தோம், ஒரு எலமெண்ட் எப்படி செலக்ட் பண்றது, சிங்கிள் எலமெண்ட் H2 அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி மோர் தென் ஒன் எலமெண்ட் எப்படி செலக்ட் பண்றாங்க இந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ஐடி, ஐடி எப்படி செலக்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஐடி டெஸ்ட் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஆனா மோர் தென் ஒன் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரே ஐடிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படி நீங்க மனசுல வச்சுக்கணும்னா, காலேஜ் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா அது உங்களோட நேம்ல தான் இருக்கும், அந்த ஐடி நம்பர் உங்களுக்கானது யூனிக்கானதா இருக்கும். அந்த மாதிரி கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நாங்க வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ்னா நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எடுத்தாவே கிளாஸ்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க அல்லவா. ஸோ அது மாதிரி நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. அப்பனா என்ன அர்த்தம், குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் ரைட்டா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H2 அப்படிங்கிறது மட்டும் பேக்ரவுண்ட் கலர் மாத்திரேன்னு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இந்த அக்வா அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன். இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இதுக்கு மட்டும் அக்வா கலர் மாறிடுச்சு. ஓகே, எனக்கு வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் கட் பண்ணிட்டு மேல வந்து ஸ்டார் அப்படின்னு ஒன்று சொல்றேன். ஓகேங்களா, இது வந்து ஸ்டார் வந்து செலக்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அந்த நீங்க அந்த பேஜ்ல என்னென்ன பேராகிராஃபோ அது நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ, வாட் எவர் இட் இஸ், ஹெட்டிங் டேக்கோ டிவ் டேக்கோ என்ன நீங்க யூஸ் பண்றீங்களோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ ஏன் என்னன்னா இதுக்கு ஏன் அதுக்கு மட்டும் நீங்க இதுக்கு மட்டும் தானே அப்ளை பண்ணணும், இதுக்கு மட்டும் தானே அப்ளை பண்ணணும், ஏன் என்டையர் பேஜ் மாறிச்சு அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்க பாடின்னு ஒரு டேக் இருக்குல்ல அதுவும் டேக் தான். ஸோ அப்போ அது என்ன பண்ணிருச்சு, அந்த டேக்குக்கும் அப்ளை பண்ண போது எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு, அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்னன்னா அஞ்சாவதா நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னா ஆல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஆல் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் வந்து சிங்கிள் எலமெண்ட், மல்டிபிள் எலமெண்ட்ஸ், ஐடி, கிளாஸ், ஆல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகையில் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வெவ்வேறு வகையான சிஎஸ்எஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி இன்னும் வரக்கூடிய வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.